cover towels and crowns. තුවාය සහ කිරුළු. තුවාය සහ කිරුළු. තුවාය எங்க பீதன் துவாய். இன்றைய 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 தலையங்கம் வந்து சால்வையும் கிரீடமும். තුවායට මොකද කියන්නේ? ශාල சால்வ சால்வ. ඕකේ. ඉතින් ඒකේ අදහස තුවාය හැමතිස්සෙම සේවය කරනවා නේද? කිරුළ அந்த ඉතින් சால்வை வந்து எப்பொழுது කිරුළ උසස් சால்வை තැනක් எப்பொழுதும் சால்வை எப்பொழுதும் அது ஊழியம் செய்யும். ஆனால் கிரீடம் எப்பொழுதும் மேலான உயர்வான இடத்துல இருக்கும். ඉතින් ස්වාමීන් වහන්සේගේ ස්වාමීන් වහන්සේට සේවය කරන්න අපේ ස්වාමීන් වහන්සේට සේවය කිරීම අපේ කැඳවීමයි අපේ ආශාවයි. எனவே கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய ஆசையுமா இருக்கிறது. අපි ස්වාමීන් වහන්සේගේ දූ දරුවන් ලෙස උන්වහන්සේට සේවය කරනවාමයි. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருக்கு நிச்சயமாகவே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். එතකොට සමහර අය ඉන්නවා ස්වේච්ඡාවෙන් ඉදිරිපත් වෙනවා ඒගොල්ලෝ කැමති නෑ. ஒரு சிலர் இருக்கிறார்கள் தாங்கள் தொண்டராகவே சுயமாக அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க அங்கு இணைந்து கொள்கிறார்கள். වැඩේ අමාරු නම් ඒගොල්ලෝ යනවා. அவர்கள் அங்கு வேலை கஷ்டமா இருந்தால் திரும்பி போய் விடுவார்கள். නමුත් ස්වාමීන් වහන්සේට සේවය කිරීම මේ ස්වේච්ඡාවෙන් අපේ කැමැත්තෙන් කරන දෙයක් නෙමෙයි. ස්වාමීන් වහන්සේ අපිව තෝරාගත් නිසා අපි කරන දෙයක්. எனவே இந்த ஊழியம் என்றது நாங்கள் விரும்பி செய்வதல்ல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினாலதான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். මාක් 3:13 ස්වාමීන් වහන්සේ තමන් කැමති වූවන් තමන් ළඟට කැඳවාගත් සේක උන්වහන්සේ සමග ඉන්න පිණිසත් පිටත් කර යවන පිණිසත්. மார்க்கு 3:13-14 மார்க்கு 13:13-14 வசனங்களை சொல்றது, தேவன் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்துல வரவழைத்து அவர்களை பிரசங்கம் பண்ணவும் அனுப்பும்படியாக செய்தார்னு சொல்லப்படுது. කොලොස්සි 3:23 අපි ස්වාමීන් වහන්සේට කරන හැම දෙයක් ස්වාමීන් වහන්සේට මෙන් මුළු සිතින්ම කරනවා මනුෂ්‍යයන්ට මෙන් නොවේ. நாங்கள் கொலோசியர் 3:23 சொல்லப்படுது, நாங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு மனிதருக்கு அல்ல கர்த்தருக்கு உண்மையாய் நாங்கள் செய்ய வேண்டும் என்று. ඉතින් අපි ස්වාමීන් වහන්සේට සේවය කරන සේවකයෝ නිසා මේක අපිට ඉතාම ප්‍රීතිමත් වගකීමක්. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களானபடினாலே இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாய்ப்பு. අපි දෘශ්‍යමාන වුණත් නැති වුණත් අපි බොහොම ප්‍රීතියෙන් ස්වාමීන් වහන්සේට සේවය කරනවා. நாங்கள் கண்டாலும் காணாவிட்டாலும் காணாத கடவுளுக்கு உண்மையாய் நாம் ஊழியம் செய்கிறோம். අර ස්වේච්ඡාවෙන් මොනවා හරි කරනකොට ඒගොල්ලන්ට හිතෙන්න පුළුවන් ඒගොල්ලෝ දැන් වහන්සේට මේ උදව්වක් කරනවා කියලා. அவர்கள் தொண்டராக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறவர்கள் அவர் நினைக்கிறார்கள் கடவுளுக்காக தாங்கள் ஏதோ ஒரு உதவி செய்கிறார்கள். ස්වාමීන් වහන්සේට සේවය කරනකොට උන්වහන්සේගේ සේවකයන් ලෙස අපි දන්නවා ඒක මහත් ගෞරවයක්. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எங்களுக்கு அது தெரியும், அது மிக பெரிதான ஒரு கனத்துக்குரிய காரியம். මාක් 10:45 මනුෂ්‍ය පුත්‍රයා ආවේ සේවය කරන්නටය සේවය ලබන්නට නොවේ තමාගේ ජීවිතය මිදීමේ මිලයක් ලෙස පූජා කරන්න. மார்க்கு 10:45 சொல்லப்படுது, அவர் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்யவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார்னு சொல்லப்படுது. ඉතින් ඒ සේවය කිරීම අපේ ඇතුළෙන්ම තියෙන දෙයක්. අපි සේවකයෝ නිසා අපි සේවය කරනවාමයි. எனவே அது நம்முடைய உள்ளார்ந்த நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம், அதை நாங்கள் உண்மையாகவே அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். 1 කොරින්ති 12:12 එකම ශරීරයක අවයව නිසා අපි එකිනෙකාට සේවය කරනවාමයි. 1 கொரிந்தியர் 12:12 ஒரே சரீரமாய் ஒரே தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். කන අහන්නේ නෑ එහෙන් ඔයා මං වෙනුවෙන් බලනවාද කියලා. කන දන්නවා ඇහැ බලනවා.
எனவே காது கண்ணை பார்த்து கேட்க முடியாது, நீ என்னை நோக்கி பார்க்கிறாயாண்டு என்றால் காதுக்கு தெரியும் கண்ணு தன்னை நோக்கி பார்க்கிறது என்று. රෝම 12:4 කියනවා අපි එකම ශරීරයක අවයවය අපේ කෘත්‍යයන් එකිනෙකාට වඩා වෙනස් වෙනවා. எனவே ரோமர் 12:4 சொல்லப்படுது, நாங்கள் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறாக இருக்கிறோம் என்று. පළවෙනි කාරණාව අපි සේවය කරනකොට ඒක මේ අපෙන් බලාපොරොත්තු වෙන සාධාරණ සේවය. முதலாவது நாங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற ஊழியமானது ஒரு சாதாரணமான ஊழியம்தான். පුත්‍රයා සේවය කරයි. மனுபுத்திரன் நமக்குள்ளே ஊழியம் செய்வார். දෙවන් වහන්සේගේ පුත්‍රයාණන් සේවය කිරීමට ආවාක් මෙන්. தேவனுடைய குமாரன் அங்கே ஊழியம் செய்ய வந்தது போல. අපි දන්නවා සේවය නොකරපු පුත්‍රයා හරිම ගඳ ගහන තැනක තමයි ගිහිල්ලා ඉතුරුනේ. எனவே ஊழியம் செய்யாத மகன் மிகவும் நாற்றமுள்ள ஒரு இடத்துக்கு போயிருந்தான். එයා කිව්වා පියාණනි මට අයිති දේ මට දෙන්න කියලා. அவர் தன் தகப்பனை நோக்கி சொன்னார், எனக்கு சொந்தம் உரியதை எனக்கு தாரும் என்று. ඒ පුතා එයාගේ කාරණාව සොයාගෙන ගියා, අපි එහෙම නෙමෙයි. அந்த மகன் தனக்குரியதை தேடிக்கொண்டு போனான், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ඉතින් අපි දන්නවා එයා අවසන් වුණේ බොහොම සෞතු තැනක. எனவே எங்களுக்கு தெரியும் இறுதி முடிவு அங்கே மிகவும் ஒரு வேதனைக்குரியதாக இருந்தது. අපි කුරුසිය පිළිගත්තම අපි පුත්‍රයෝ වෙනවා. நாங்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிள்ளைகள் அங்கே அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். අපි කුරුසිය කරට ගත්තම අපි කුරුසිය දාසය වෙනවා. நாம் சிலுவையை தோளில் சுமக்கிற பொழுது நாங்கள் சிலுவையின் ஊழியக்காரர்களாக மாறுகிறோம். කුරුසිය පිළිගැනීම අපිට සදාකාලික ප්‍රතිඵලයක්, ලාභයක්. சிலுவையை ஏற்றுக்கொள்வது நித்தியமாய் நமக்கு ஒரு பிரதிபலனும் அது ஒரு லாபமாய் இருக்கிறது. කුරුසිය දෙසා ජීවත් වීම අපිට අපේ දේවල් වලට පාඩුවක්. சிலுவை நிமித்தம் வாசம் பண்ணுவது நம்முடைய காரியங்களுக்கு அது நஷ்டமாக போகும். ඉතින් සමහර කුරුසියේ බලයට කුරුසියේ බලය ප්‍රකාශ කරන්නට ආදර්ශනය කරන්න කැමති, ඒ වුණාට කුරුසියේ මාර්ගය පිළිගන්නේ නැති වෙන්න පුළුවන්. அநேகர் சிலுவையின் வல்லமையை குறித்து பேசவும் பிரதிபலிக்க விருப்பம், ஆனால் சிலுவையின்படி வாழ்வதற்கு அவர்கள் விருப்பம் இல்லை. ඉතින් කුරුසියේ බලය අනිවාර්යයෙන්ම අපිව කුරුසිය මාර්ගයේ ගෙන යා යුතුයි. எனவே சிலுவையின் வழிகள் நம்மை நிச்சயமாகவே கொண்டு அதன் வழியிலே எங்களை கொண்டு செல்லும். එපිස්ස 2:8 සිට 9ට எபேசியர் 2ஆம் அதிகாரம் කුරුසියේ බලය අපිව ගලවා ගනි. කුරුසියේ බලය අපිව ගලවා ගනි. මං අපි නිකන් පරිවර්තනය කරන්න. කුරුසියේ බලය අපිව ගලවා ගනි. අශෝක ඇහෙන්නේ? අශෝක හිරෝන කුරුසියේ බලය අපිව ගලවා ගනි. මේ කවුරු හරි පරිවර්තනය කරනවද? சிலுவையின் வல்லமை எங்களை மீட்டுக்கொள்ளும். නමුත් කුරුසියේ මාර්ගය ලූක් 9:23 කියනවා තමා ආශා වලකාගෙන කුරුසිය කරදරාගෙන. ඒක තමයි කුරුසියේ මාර්ගය. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவையை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாய் எங்களுடைய வழியை செவைப்படுத்தும். කුරුසියේ බලය අපි පිළිගන්නවා. කුරුසියේ මාර්ගය අපි අනුගමනය. சிலுவையின் வல்லமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். අනුගමනය කරනවා. சிலுவையின் வழியை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். කුරුසියේ මාර්ගය කියන්නේ සිலுවේ වලි. சிலுவையின் வழி அங்கிள். මාර්ගය. ஓ வழி. බලය කියන්නේ වලි නේද?
වලි කියලා කැක්කුමටත් කියනවා අංකල්. වලි කියලා මාර්ගයටත් කියන්න පුළුවන්. බෑ. ඒකට වෙන එකක් හොයාගන්න. පාදේ කියලාත් කියන්න පුළුවන් අංකල් මාර්ගය. එහෙම. පාදේ කියන්නේ පාර කියන එක අදහස්. ඔව්. මාවත කියන එකක් තියෙනවා. ඔව් මාවතක් තියෙනවා. කුරුස්සේ බලය අපිට ලැබෙන දීමනාවක් රෝම 6:23 සදාකාලික ජීවනයේ දීමනාවක්. ரோமர் 6:23 சொல்லப்படுகிறது சிலுவை நித்தியமாக எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு காரியமாய் இருக்கின்றது என்று. හැබැයි කුරුස්සිය මාර්ගය අපි තෝරාගන්න. ஆனால் சிலுவையின் பாதையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ලූක් 14:27 කියවනවා. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். අපිට මේ පාඩමෙන් අභියෝග කරන්නේ හැමදාම තුවායෙන් වැඩ කරොත් යම් දවසක උන්වහන්සේගේ කිරුළ අපිට ලැබෙනවා. இந்த பாடங்களால் எங்களுக்கு கற்றுக்கொள்ளப்படும் காரியம் எப்பொழுதும் நாங்கள் காயங்களின் மூலமாக செயற்பட்டாலும் ஒரு நாள் அந்த மகிமையின் கிரீடம் எங்களுக்கு கொடுக்கப்படும். අපි දන්නවා ඒ අවසාන රාත්‍රියේ තියස් වහන්සේ තුවායෙන් වැඩ කරා. கடைசி ராத்திரியிலும் இயேசு அவருடைய சால்வையினால் வேலை செய்தார், செயற்பட்டார். කුරුස්සිය බලය අපිට සමාව ගෙන දෙනවා. சிலுவையின் வல்லமை எங்களுக்கு மன்னிப்பை கொண்டு வந்து தாரும். කොලොස්සිය 13:14 கொலோசியர் 1:13-14. අජිත් ඉන්නවද දන්නේ නැහැ මේක කියවන්න. කුරුස්සිය බලය අපිට සමාව දෙනවා. சிலுவையின் வல்லமை எங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும். කුරුස්සිය මාර්ගය අපිට කිකුරුකම ගන්නවා. சிலுவையின் வல்லமை எங்களுக்கு கீழ்ப்படிவை கற்றுக் கொடுக்கும். யோவான் 14:15 யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். කියවන්නද බ්‍රදර්? ආ යොහන් 14:15. ඔව්. නුඹලා මට ප්‍රේම කරනවා නම් මාගේ ආඥා ආරක්ෂා කරන්න ඔහුය. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். කුරුස්සියේ බලය අපිව දැන් වහන්සේ සමග සමගි කරනවා. 2 කොරින්ති 5:21. 2 கொரிந்தியர் 5:25 சிலுவையின் வழிகள் எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கும். 2 කොරින්ති 5:21. 2 கொரிந்தியர் 5:25. අප උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම වන පිණිස පාපයක් නොදත්තා වූ උන්වහන්සේ අප වෙනුවට පාපය වෙන්ට දෙවියන් වහන්සේ සැලැස්සූසේක. සැමියල් 2 கொரிந்தியர் 5:26 சொல்லப்படுகிறது தேவன் தாமே எங்களுக்காக அவருடைய பாவங்களை சுமந்து எங்களுக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. දෙවන් මේ කුරුස්සියේ මාර්ගය අපිව ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වරූපයට හරි ගස්සනවා. රෝම 8:29. ரோமர் 8:23 சொல்லப்படுகிறது சிலுவையின் பாதை தேவனுடைய சாயலாய் எங்களை மாற்றும். අර පළවෙනි එක ඉතා හොඳ දෙයක්. ඒකෙන් ඊළඟ එකට අපිව ගෙන යන්නම ඕන. முதலாவது ஒரு நல்ல காரியம், அதன் மற்ற காரியம் எங்களை அதற்குள்ளாக கட்டாயம் எங்களை எடுத்து செல்ல வேண்டும். කුරුසිය බලය අපේ පරණ අතීතය කැන්සල් කරනවා. சிலுவையின் வல்லமை எங்களுடைய பழைய காரியங்கள், பழமையில் இருக்கிற காரியங்களை விட்டொழிக்க பண்ணும், அதை அகற்றி போடும். කුරුසිය මාර්ගය අපේ මාංශය කුරුසිපත් කරනවා. ගලාති கலாத்தியர் 5:2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சிலுவையின் பாதம் எங்களை நிறைவேற்ற பண்ணும். ගලාති 5:27.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். තවද ක්‍රිස්තුස් වහන්සේට අයිති තැනැත්තෝ මාංශය එහි ආසා සහ තෘෂ්ණා සමග කුරුසියෙහි ඇනගැසුවෝය. ආමෙන්. කුරුසියේ බලය නිසා අපිට නැවත උත්පාදනය ලැබෙනවා. சிலுவையின் வல்லமையினாலே எங்களுக்கு மறுபிறப்பு இருக்கிறது. யோவான் 3:3. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். සැබක් නොමට කියම යමෙක් අලුතින් උපදින දුන්නොත් දැන් වහන්සේගේ රාජ්‍ය දකින්නයි. மறுபடியும் சொல்லுவேன், ஒருவன் மறுபிறப்பு அடையாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். කුරුසියේ මාර්ගය අපිට දිනපතා මරණය කියනවා. சிலுவையின் பாதை நாளுக்கு நாள் எங்களுக்கு ஒரு கற்றுதலாய் கற்றுக் கொடுக்கும் காரியமா இருக்கிறது. දිනපතා මරණය උත්තානයක් කියනවා. நாளுக்கு நாள் நாங்கள் மரணத்திலிருந்து மீட்கப்படுகிறவராய் இருப்போம். 1 කොරින්ති 15:31. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். සහෝදරයනි මම දවස්පතා නසිමි අපගේ ස්වාමි වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නුඹලා ගැන මට ඇත්තා වූ පාරට්ටුව පිට කියමි. நான் அனுதினமும் அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். කුරුසියේ බලය අපිව විනිශ්චයෙන් ගලවා ගන්න. சிலுவையின் வல்லமை எங்களை நியாய தீர்ப்பிலிருந்து மீட்டுக்கொள்ளும். රෝමා 8:1. රෝමා 8:1. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். එහින් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්නාන්ට දැන් දඬුවමට පත් කිරීමක් නැත. ஆதலால் கிறிஸ்துவில் இருக்கும் எங்களுக்கு தண்டனை குற்றமக்காய் இல்லை. කුරුසියේ මාර්ගය අපිව තමකමින් ගලවා ගන්න. சிலுவையின் பாதை எங்களுக்குள்ளாக இருக்கிற சுயத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். சுயம். லூக் 9:23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ඉතින් උන්වහන්සේ සියල්ලන්ට කතා කොට යමෙක් මා පස්සේ එන්ට කැමති නම් ඔහු තමාගේ ආශා වළකාගෙන දවස්පතා තමාගේ කුරුසිය රැගෙන මා අනුව ඒවා. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விருப்பமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ඉතින් ලූක් 15:17 තිබෙනවා ඒ තමාගෙම දියුණුව හොයාගෙන ගිය බාලපුතා එයා ඔක්කොම අයිති දේවල් එක්කව කරගෙන එයාගෙම ඉස්තරංකම එයාගේ කැපිපෙනීම එයාගේ දියුණුව එයාගේ යාළුවෝ ඒකම හොයාගෙන ගිය කෙනා අන්තිමේ ඔක්කොම නැති තත්ත්වයකට පත් වුණා. அந்த கீழ்ப்படியாத மகனிலே மூத்த மகன் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தனக்கிருக்கும் ஆஸ்திகள், அந்தஸ்துக்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் தகப்பனிடத்தில் தான் பெற்றுக்கொண்டு தன் தகப்பனை விட்டு புறப்பட்டு சென்றான். ஆனாலும் கடைசியிலே அவன் சகலத்தையும் இழந்து போய் அங்கே நின்றான். ඉතින් මේ පණිවිඩය කරනකොට අපි නිරාරව යාඥා කරන්නත් වෙයි මේක විනිශ්චය පණිවිඩයක් ලෙස නොව ස්වාමීන් වහන්සේගේ අපේ ඉදිරියට ඉහළට යන පියගැට පෙළ ලෙස හැම කෙනෙකුටම ඇහෙන්න කියලා. நாங்கள் இந்த பாடத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உபவாசமாக இருக்க வேண்டும். இது ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியாய் இராமல் எங்களை மேல் நோக்கி முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியதாய், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாய் இந்த கற்பினை எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெනෙක් තමුන්ගේ දියුණුව හොයාගෙන යනවද නේද? எத்தனை பேர் தங்களுடைய முன்னேற்றத்தை மாத்திரம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ඒ තමුන්ගේම දියුණුව හොයාගෙන ගිය බාලපුතා ලූක් 15:17 කියවන්න. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரன், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். එහින් ඔහු සිහි උපදවා කතා කොට මාගේ පියාණන්ගේ කුලීකාරයන්
එපමණ දෙනකොට ඕනාවට වඩා කෑම තිබියදී මම මෙහි බඩගින්නේ නසිමි. ඒ බාලපුතා මුදල් නැති වුණා විතරක් නෙමෙයි අන්තිමට එයාගේ පුත්‍රකම ගැන වැටහීමක් නැතිව පූර්ව කන කෑම කෑවත් කමක් නැහැ කියලා හිතුවා. அவனுக்கு அந்த கடைசி மகனுக்கு மூத்த மகனுக்கு அவனுடைய அந்த சாப்பாடுகள் இல்லாமல் போனாலும் தகப்பனுடைய புத்திய சுவிகாரத்தை இழந்து போனாலும் கடைசியாக அந்த பன்றிகள் உண்ணும் உணவை கூட உண்ணும் அளவுக்கு அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டான். මේක තමුන්ටම සේවය කරගන්න ආත්මාර්ථකාමී ජීවිතයක කනගාටුදායක අවසානය. எங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறது, எங்களுடைய சுயத்திற்காக நாங்கள் செயல்படும் காரியங்களிலே எங்களுக்கு வெளிப்படையாய் கிடைக்கும் ஒரு தண்டனையாக, இது பிரதிபலனாக இந்த காரியம் அமைவதை நாங்கள் காணலாம். ඉතින් අපි සේවය කරන්නට ගත්ත ජීවිතය අපි ස්වාමීන් වහන්සේට කැප කරපු ජීවිතය ආත්මාර්ථකාමී අයට හිතන්න පුළුවන් මෙච්චර දියුණුවක් අනාගතයක් තිබුණු තරුණයා කරපු මෝඩ වැඩේ කියලා. நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஜீவியத்துக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் யோசிக்கலாம், இவ்வளவு சொத்துக்கள் பந்துக்கள் இருந்த ஒருவன் எப்படி கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த நவன் இப்படியாக ஏன் இந்த கடவுளுக்கு வர வேண்டும் தன்னுடைய சொத்துக்களை விட்டு என்று நாங்கள் யோசிக்கலாம். ඒ හඬට අපි ප්‍රතිශක්තියක් ඇති කරගන්න ඕන, ඒ හඬට යටත් නොවෙන්න. அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய அவசியமில்லை, அதற்கேற்ற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சத்தம் எங்களுக்கு கேட்க கூடாமல் இருப்பதற்கு. ඉතින් මම මේක මිදිස්ලා කියලා තියෙනවා දවසක් මම ගෝනවල ඉන්න කාලේ මගේ පරණ වාට්ටුවට ගියා මගේ සුදු ඇඳුම් ඇඳගෙන. நான் கோனவழியில் இருக்கும் பொழுது என்னுடைய வெள்ளை ஆடைகளை உடுத்திக் கொண்டு நான் பழமையாக இருந்த என்னுடைய மருத்துவ விடுதிக்கு நான் சென்றேன். அங்கே ඒ දවස්වල මගේ මං හරි කෙට්ටුයි. நான் மெலிந்த உடம்புடையவனாயிருந்தேன். ඉතින් අපි ඇඳුම් හේදුවේ මේ නාන ලිඳක් ළඟ. நாங்கள் ஆடைகளை கழுவியது குளிக்கிற ஒரு குளம் இருந்தது, கிணறு இருந்தது. கிணறு அண்டையிலே தான் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் கழுவினோம். ඒ ලිඳේ වතුර ටිකක් අමුතු පාටයි. அந்த கிணற்றின் தண்ணீர் மிகவும் வேறு நிறமாய் சேற்று நிறமாய் இருந்தது. මම 41 වාට්ටුවට ගියේ ලෙඩෙක් බලන්න. நான் 41வது அந்த கட்டில் அண்டைக்கு அந்த விடுதிக்கு நான் சென்றது ஒரு நோயாளியை சந்திப்பதற்காக. මම වාට්ටුවෙන් ඇතුල් වෙනකොට ඒ මං ඉන්න කාලේ හිටපු සිස්ටර් හිටියා. நான் அந்த வார்டுக்கு போகும் பொழுது அங்கே நான் வேலை செய்யும் நாட்கள் இருந்த சிஸ்டர் அங்கே வார்டுல இருந்தார். එයා මිනිත්තුවක් විතර ගියා මාව අඳුනගන්න. அவருக்கு ஒரு நிமிஷம் போல போனது என்னை அடையாளம் காண்பதற்கு. ඒ සැරේ එයා මගේ ඔළුවේ ඉඳලා පල්ලෙහාටම බැලුවා. என்னுடைய தலையிலிருந்து என்னுடைய கால் வரை மேலிருந்து கீழ் வரை அவர் என்னை பார்த்தார். එයා කිව්වා sir what has happened to you කියලා. එයා කිව්වා sir මොකද මෙයාට වෙලා තියෙන්නේ කියලා. சார் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று அவர் என்னிடத்திலே கேட்டார். මට ඉතින් ලැජ්ජා හිතුණා. எனக்கு ஒரு வெட்கம் உண்டாயிற்று. ඉතින් මම තීරණය කරා ඒගොල්ලෝ ඉන්න වෙලාවට මම ඊට පස්සේ යන්නේ නැහැ, වෙන වෙලාවක් කොහොමරි හොයාගන්න ඕන කියලා. நான் நினைத்தேன் அவர்கள் இருக்கும் நேரத்துக்கு நான் போகக்கூடாது, வேறொரு நேரத்துக்கு தான் நான் போக வேண்டும் என்று நான் யோசித்தேன். ඒ වුණාට අපි යම් දෙයක් අත්හැරියද ඒක ස්වාමීන් වහන්සේගේ මහත් ප්‍රතිලාභයක් ලෙස අපිට රිටර්න් වෙනවා. நாங்கள் ஒரு காரியத்தை விட்டு விட்டோமானால் அது கர்த்தருடைய காரியத்துக்காய் மேன்மையான இரட்டிப்பான பலனை அது பிரதிபலனா எங்களுக்கு அது கட்டாயம் கொடுக்கும். අපේ දුව මේ ළඟදී සාක්ෂි දානකොට මේක කීප සැරයක් කිව්වා. என்னுடைய மகள் சாட்சி பகரும் பொழுது அதிக தடவையாக இதை சொன்னார். අර මහත් වටිනා පර්ෆියුම් එක සුවඳ ද්‍රව්‍ය පූජා කරාම කට්ටිය කිව්වා ඇයි මේම නාස්ති කරේ, මේක කොච්චර ගන්නකට විකුණන්න තිබුණාද කියලා. මතේ 26:8. மத்தேயு 26:8 சொல்லப்பட இவ்வளவு விலையேறப்பட்ட இந்த சுகந்த வர்க்கத்தை இந்த பெண்மணி உடைத்து ஏன் இதற்காக இதை ஊற்றினால், இவ்வளவு எத்தனை விலை மதிப்புக்கு இதை விற்றிருக்கலாம் என்று ஜனங்கள் அவர்களை கேலி செய்தார்கள். මතේ 26:8. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 26:8. அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார்கள். නොමුත් ගෝලයෝ ඒ දැක කිපි මේ නාස්තිය කළේ කුමටද?
ඉතින් අපි තීරණයක් ගන්නවා අපේ තරුණ කාලේ ස්වාමීන් වහන්සේට දීම නාස්තියක් නෙවෙයි අපිට මහත් ප්‍රතිලාභයක් ලැබී තිබෙනවා කියලා. நாங்கள் தீர்மானம் ஒன்று எடுக்கிறோம். எங்களுடைய வாலிப நாட்களை நாங்கள் கர்த்தருக்காக ஒப்புவித்தது அது எங்களுக்கு வீணானது அல்ல, அது எங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ පෝසත් මනුෂ්‍යයගෙන් දැන් වහන්සේ ඇහුවර තියෙන ඒවා කඩලා ලොකු ඒවා කරනවා කියපු එක්කෙනාගෙන් ස්වාමීන් වහන්සේ ඇහුවා එම්බා මෝඩය නුඹේ ආත්මය මම නුඹෙන් අය කරගන්නවා මේවා මේ ඔක්කොම හොඳ මේ බොහොම කැපී පෙනෙන දේවල් කාටද ලැබෙන්නේ කියලා. இந்த கவர்ச்சிகரமான எல்லா காரியங்களையும் சொத்துக்களை நான் மற்றவர்கள் கொடுப்பேன் என்று விற்று போடுவேன் என்று அந்த பணக்கார மனிதன் சொல்லிய பொழுது தேவன் அவற்றிலே இயேசு அவரிடத்திலே பேசி சொன்னார், எதற்காக நீ மக்களுக்கு முன்பதாக உன்னை காட்டிக் கொள்வதற்கு இதை செய்கிறாயா என்று இயேசு மறு உத்தரவாய் அவரிடத்திலே கேட்டார். යක්ෂයාගේ මායාවක් තියෙනවා තමාගේ දිලිහීමට ජීවත් වීම ෂූ කියලා එයා එකට බැබලීමක් දෙනවා. பிசாசின் ஒரு காரியம் இருக்கிறது, தனக்காக வாழும் பொழுது ஐயோ உலக வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருக்கிறது ஆஹா என்று சொல்லும் அளவுக்கும் அந்த இன்பமான வாழ்க்கையை உலக வாழ்க்கையை அது ஆசைப்படுத்துகிறது. සේවය කරනවා කියන්නේ ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් අපි වැගිරීම. ஊழியம் என்று சொல்வது கர்த்தருக்காக நாங்கள் ஊற்றப்படுவது. ඒ ආත්මාර්ථකාමය විනාශය ගෙනවා ස්වාමීන් වහන්සේගේ සේවය උන්වහන්සේට නමස්කාරය කියනවා. சுயம் எங்களை அழித்து போடும், ஆண்டவருடைய ஊழியம் தேவனுக்கு உன்னத ஆராதனையாய் இருக்கும். අපි දන්නවා ස්වාමීන් වහන්සේ අකිගුරු පුත්‍රයාගේ ජීවිතය මහා ගන්ධකින් පිරුණා. அந்த கீழ்ப்படியாத மகனுடைய வாழ்வு மிகவும் ஒரு துர்நாற்றத்தினால் நிறைந்திருந்தது. ඒ මිනිස්සු සුවඳවත්ව ගර්වයෙන් බැබලීමෙන් කරන දේවල් දෙවන් වහන්සේගේ ඇස් ඉදිරියේ ලී තෘණ පිදුරු වගේ. மனிதர்கள் கவர்ச்சிகரமாய் ஆசைப்பட்டு செய்யும் காரியங்கள் கர்த்தருடைய கண்களிலே அது தூசி துணிக்கைகளாய் அந்த காரியங்கள் இருக்கிறது. අපි ස්වාමීන් වහන්සේට කරන දේවල් උන්වහන්සේගේ ඇස් ඉදිරියේ රන් රිදී මැණික් වගේ. நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செய்யும் காரியம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக பொன்னையும் ரத்தினத்தையும் போல் இருக்கிறது. අපි හැමෝටම කඩා ගන්න තියෙනවා ඇලබැස්ටර් බොක්ස් එකක් පිටත භාජනයක් ඒක කඩලා ස්වාමීන් වහන්සේට වැගිරෙමු. வெளியரங்கமா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டு நாங்கள் அவருக்காக ஊற்றப்பட வேண்டும். Jesus is worthy of everything you are afraid of losing. යම් දෙයක් නැති වෙයි කියලා අපිට බයක් තියෙනවද? ඒ දේ ස්වාමීන් වහන්සේට බොහොම අයිති. ஒரு காரியம் ஐயோ எனக்கு இது இல்லாமல் போயிடுமோ என்று நாங்கள் நினைக்கும் காரியம் அது நிச்சயமாக கர்த்தருக்கு ஒரு சொந்தமான காரியமா இருக்கும். අපි දන්නවා අපේ දරුවන්ගේ අනාගත ජීවිතය පවා අපි ස්වාමීන් වහන්සේට අයිති ලෙසයි සැලකුවේ. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை கூட தேவனுக்கு உகந்ததா இருக்கட்டும் தான் நாங்கள் அதை விட்டு விட்டோம். ස්වාමීන් වහන්සේ නායකාරයෙක් නෙමෙයි. கர்த்தர் எப்பொழுதும் எங்களுக்கு கடன்காரர் அல்ல. ස්වාමීන් වහන්සේට අපි ඒගොල්ලන්ගේ අනාගතය ආයෝජනය කරොත් උන්වහන්සේ ඒකාන්තයෙන්ම උන්වහන්සේගේ ප්‍රතිලාභ දෙනවා. அவரிடத்திலே எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம், ஆனால் தேவன் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எங்களை காண செய்வார். ඉතින් සමහරලාට අපි ආත්මාර්ථකාමී අදහස් වලට අපි පොඩි ආත්මික අර්ථකථනයක් දෙන්න පුළුවන්. எங்களுடைய சுயமான சில காரியங்களுக்கு நாங்கள் ஆவிக்குரிய சில காரியங்களை அதற்கு ஒத்து நோக்கி நாங்கள் பேசலாம். මගේ සමාදානය මම රැකගත යුතුයි. என்னுடைய சமாதானத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக நான் இப்படி செய்கிறேன். එක දිගට දේවල් කරන්න යන්න එපා. தொடர்ந்து சில காரியங்களை செய்ய வேண்டாம். දැන් ඉතින් ඔයා ගැනත් ඔයා හිතන්න ඕනනේ. நீங்கள் இப்பொழுது உன்னை குறித்தையும் நீ யோசிக்க வேண்டும், உனக்காக ஏதாவது வேண்டும். ඔයාටමත් ප්‍රේම කරන්න ඕනනේ. நீங்கள் உங்களை குறித்தும் நீங்கள் நேசிக்க வேண்டும். ඉතින් අපි මේවා ගැන ප්‍රේසං වෙමු. இதை குறித்து நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். පූජාව නොනවත්වමු. எங்களுடைய தேவனுக்காக நாங்கள் ஒப்புவிக்கப்பட்டதை, எங்களுடைய ஒப்பு கொடுப்பை நாங்கள் ஒருபோதும் நிறுத்திவிடக் கூடாது.
දෙවැනි කාරණාව අපි සේවය කිරීමේදී අපි ඔක්කොම ආත්මික දීමනා අවදි වෙනවා. நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது இரண்டாவது காரியம் எங்களுடைய ஆவிக்குரிய எங்களுடைய வரங்கள் ஒவ்வொன்றும் அது புதுப்பிக்கப்படும். අපි දන්නවා මිදි පොඩි කරාම තමයි යුෂයෙන්නේ. திராட்சை பழத்தை நாங்கள் நசிக்கும் பொழுதுதான் அதனுடைய சாறு வரும். ඒ අපේ දීමනාවත් ක්‍රියාත්මක වෙන්න නම් අපිට ඒ ක්‍රෂ් අපිව පොඩි කරනු ලබනවා. எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் எங்களை கொடுக்குமானால் அவை கூட தேவனிடத்திலே வெளிப்பாடை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். පිලිප්පි 2:17 පවුල්තුමා කියන ඔබගේ ඇදහිල්ල නැමැති පූජාව මත මගේ ජීවිතයත් මං දියර පූජාවක් මෙන් වගුරුණා. பிலிப்பியர் 2:17 சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு இருந்த வாழ்க்கையிலே எனக்காக நான் ஊற்றப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை உமக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ඉතින් දයන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. උන්වහන්සේ කියන එක එක පියවර අනුගමනය කරනකොට අපේ ජීවිතයේ උතුරා යන පූජාවක් එනවා. தேவன் சொல்லும் காரியங்களை தேவனுக்காக நாங்கள் அர்ப்பணித்து செயற்படும் பொழுது தேவனுக்காக நாங்கள் ஒப்புவிக்கும் ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். රෝම 12:2 කියනවා ජීවමාන යාගය අපගේ සාධාරණ සේවයයි. ரோமர் 12:2 சொல்லப்படுகிறது, நாங்கள் சாதாரணமாய் செய்யும் ஊழியம் அது தேவனுடைய ஜீவனான பலியா இருக்கிறது என்று. ජීවමාන යාගයක් නැතිව සේවයක් නැත. ஜீவனுள்ள பலியான ஒரு காரியம் இல்லாமல் எங்களுக்கு ஊழியம் இல்லை. ඉතින් ඒ මරියතුමී කිව්වාර කානාහි මංගල්‍යයේදී යේසුස් වහන්සේ කියන දේ කරන්න කියලා. மரியாள் அங்கே கானாவூர் திருமணத்திலே இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்று அவர் அங்கே சொன்னார். ඒ භාජනයට දැම්මේ වතුර, ඒකෙන් ගත්තේ වයින්. அந்த பாத்திரங்களுக்கு நிரப்பியது தண்ணீர், ஆனால் அவர்கள் அங்கே அருந்தியது திராட்சை ரசம். අපේ සෑම ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් දෙන දෙයක් ඉතාම වටිනා ප්‍රතිඵලයකින් උන්වහන්සේ උසස් කරනවා. நாங்கள் கர்த்தருக்காக இந்த காரியங்களை விட்டு விடுகிறோமோ, எதை கொடுக்கிறோமோ, தேவன் பெரியதாய் அதை உயர்த்துவார், எங்களுக்காக முன்னிறுத்தி வைப்பார். ඔබ මහන්සියෙන් කරන දේවල්, අපේ ළමයි නමස්කාර කණ්ඩායම සඳහා කරන දේවල්, ඒ ඔක්කොම අමාරුකම් සමහරලාට ඒවා විශිෂ්ට නෑ වගේ පේන්න පුළුවන්. අපිට වඩා දක්ෂ ගායකයෝ ඉන්නවා, රුකාන්ත ඉන්නවා, සන්තුෂ් ඉන්නවා, බාතියා ඉන්නවා, අම්බෝ කී දෙනෙක් ඉන්නවද? ඒ වුණාට ස්වාමීන් වහන්සේට සේවය කරන්නාගේ ගීතිකාව මිහිරි ගීතිකාවක්. ஆனால் எங்களுடைய ஊழியம், பிள்ளைகளுடைய ஆராதனை, நாங்கள் பாட்டு பாடுகிறதும் எங்களை விட எவ்வளவு அழகாக பாடக்கூடியவர்கள், எவ்வளவு பாடகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலே நாங்கள் பாடும் பாடல் அது மேன்மையானது, கர்த்தர் கனம் பண்ணுகிறார், அது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக உயர்ந்ததாக இருக்கிறது. දෙවනි සාමුවෙල් 23:2 මේ පාඩමටත් හරි හොඳයි. ස්වාමින් වහන්සේ උසස් කළ මනුෂ්‍යයා, ස්වාමින් වහන්සේ ආලේප කළ මනුෂ්‍යයා, ස්වාමින් වහන්සේගේ මිහිරි ගීතිකාකරු. கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்காக ஒப்புவிக்கப்பட்ட மனிதன், அவருக்கு ஒரு புது பாடலா இருக்கிறான் என்று 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. රටේ රජුරුව වෙලා යාගේ අවසාන ගීතිකාවේදී දාවිත් කිව්වේ එහෙම. நாட்டின் ராஜாவாக மாறி கடைசி திருப்பாடலிலே தாவீது ராஜா அப்படியாக பாடினார். ඉතින් අපි දන්නවා අර රෙබෙක්කා, යාකොබ් රෙබෙක්කා ඔක්කොම ඔටුවන්ට වතුර ඇදලා දුන්නා. யாக்கோம் ரெபெக்காவுடைய கதையிலே යාකොබ් නෙමෙයි, මේ අර එලියස නේද? එලියසගේ ඔක්කොම අර ඊසාක්ගේ දාසයා, එයාගේ ඊසාක්ගේ නෙමෙයි, එලියස ආබ්‍රහම් නෙව්වේ. ඒ ඔටුව ඔක්කොටම වතුර ඇදලා දුන්නා. හරි අමාරුයි වැඩි. மிகவும் கஷ்டமான காரியம். அங்கே கொடுக்கப்பட்ட இடத்திலே அங்கே எல்லா ஆடுகளுக்கும் மிகவும் அங்கே தண்ணிகள் வார்க்கப்பட்டது, ஒட்டகங்களுக்கு. හැබැයි ආබ්‍රහම් එවලා තිබුණ ඔක්කොම වටිනා රන් රිදී ආභරණ ඔක්කොම එයාට ලැබුණා. ඒ විතරක් නෙමෙයි, ඉස්සක්වත් එයාට ලැබුණා.
ஈசாக்கு கிடைத்தது பாத்திரமல்ல, அங்கே பெருமதியான ஆபரணங்கள், ஆபிரகாம் அனுப்பி வைத்த தங்கம், வர்ணங்கள், சுகந்த தூபங்கள் அனைவற்றையும் அங்கே கொடுத்தார்கள். තුන්වෙනි කාරණාව மூன்றாவது serving காரியம், අපි serving activate eternal rewards අපි ස්වාමීන් වහන්සේට සේවය කරනකොට අපිට සදාකාලික ප්‍රතිඵල තිබේ. நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது நித்தியமான பிரதிபலன்கள் எங்களுக்கு இருக்கும். මතේ 25:21. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். කියවනවාද? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ඕගේ ස්වාමියා ඔහුට කතා කොට යාපත් වූ විශ්වාස වූ දාසය ඒ යහපත ස්වල්ප දේ ගැන නුඹ විශ්වාස වූයෙහිය බොහෝ දේ කෙරෙහි නුඹ අධිපතිකම් කරමි. නුඹේ ස්වාමියාගේ ප්‍රීතියට ඇතුල් වෙන්නේයි ඔහුට කීවේය. එලිදරව් 22:12. வெளிப்படுத்தல் 22:12. මෙන්න එලිදරව් இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. මෙන්න ඉක්මනින් එමි, එකිනෙකාට තම තමාගේ ක්‍රියාවේ හැටියට දෙන පිණිස මා සමග විපාක තිබේ. කොලොස්සේ 3:24. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். නුඹලා කරන කොයි දෙයක් නමුත් මනුෂ්‍යයන්ට නොව ස්වාමීන් වහන්සේට මෙන් සිතෙන් කරන්න. නුඹලා எதை සේවය செய்தாலும் කරන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේට. எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். අපි යන්නේ විනිශ්චාසනයක් ඉදිරියට නෙමෙයි තියාග ආසනයක් ඉදිරියට. நாங்கள் செல்வது நியாய தீர்ப்பின் ஒரு ஆசனத்திற்கு அல்ல, எங்களுக்காக பரிசு பொருட்கள் ஆயத்தமாயிருக்கும் ஒரு ஆசனத்திற்கே நாங்கள் செல்கிறோம். 2 කොරින්ති 5:10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். මක්නිසාද එකිනෙකා තම තමාගේ ශරීරයේදී කළා වූ දේවල ඵල ඒ දේ යාපත් වුවත් අයාපත් වුවත් කළ දේවල හැටියට ලබන පිණිස අප සියල්ලෝම ක්‍රිස්තුස් වහන්සේගේ විනිශ්ශාසනය ඉදිරියේ ප්‍රකාශ වෙන්න ඕනෑය. තමිල් කියවද? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. ඉතින් ඒක අපේ තියාග පිළිබඳ සිංහාසනය. அதாவது அந்த வசனத்திலே சொல்லப்படும் காரியம் எங்களுக்காக கொடுக்கப்படும் பரிசு பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது. ග්‍රීක වචනය බීමා. BEMA. கிரீக் மொழி பீமா என்று சொல்லப்படுகிறது, BEMA என்று சொல்லப்படுகிறது. එතකොට පොඩි සංසන්දනයක් ගැලවීම දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් අපිට ලැබෙන්නේ අපගේ තියාග ප්‍රධාන ඒවා අපේ වැඩ සඳහා ස්වාමීන් වහන්සේ දෙන්නේ. ரட்சிப்பு தேவனுடைய கிருபையின் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் எங்களுடைய செயற்பாட்டிற்கு நாங்கள் செய்யும் ஊழியத்துக்கு தக்கதாக பரிசுகள், தேவனுடைய வரங்கள், அவருடைய கிரியையின்படி எங்களுக்கு அவை தேவன் அருளுகிறார். ගැලවීම සදාකාල ජීවනය දෙනවා. අපේ ප්‍රධාන ඒ කියන්නේ තියාග ප්‍රධාන තියාග කිරුළු ඒවා අපේ සේවය සඳහා දෙනවා.
ரட்சிப்பு நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ஊழியமானது எங்களுக்கு பிரதானமான பரிசு பொருட்கள், தேவனுடைய கிரீடம், தேவன் எங்களுக்கு கொடுக்கும் கௌரவம் அங்கே கொடுக்கப்படுகிறது. බයිබලයේ ඔට්ටු කිරුළු වර්ග 5ක් තියෙනවා. வேதாகமத்திலே கிரீடங்கள் 5 விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. සිංහලෙනුත් කිරීට කියලා කියනවා නේද? පැමිණිලි සිංහලෙන් මට ඔව් ක්‍රීඩ கிரீடம். ඔටුනු කිරුළු imperishable crown පහ නොවන නොමැලෙන ඔටුන්න. அதாவது அழிந்து போகாத நித்தியமான கிரீடங்கள். ඒක දෙන්නේ පූජා වීමට. அது எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஒப்புவிப்புக்கு தக்கதாக கொடுக்கப்படுகிறது. පළවෙනි කොරින්ති 9:24-25. 1 கொரிந்தியர் 9:24-25. 1 கொரிந்தியர் 9:24-25. දුවන ස්ථානයෙහි සියල්ලෝම දුවන නමුත් තෑග්ග ලබන්නේ එක්කෙනෙක්ම බව නොද. එසේම නුඹලාත් ලබා ගන්නා පිණිස දුවන්න. දිනන පිණිස වීරය කරන්නා වූ සියල්ලෝම සියල්ලෙහිම පමණ දැන හැසිරෙති. නමුත් එසේ කරන්නේ දිරා යන්නා වූ ඔටුන්නක් ලබන පිණිසය. අප වනාහි නොදිරන එකක් ලබා ගන්නා පිණිසය. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ඔබට කල්පනා හිතෙන්න පුළුවන් මේ මොකටද මේ කිරුළු ගැන කරන්න කියලා. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த கிரீடங்கள் பத்தி இங்கே பேசப்படுகிறது என்று. පළවෙනි එක ඒවා පැහැදිලිව දේව වචනේ විස්තර කරලා තියෙන නිසා. முதலாவது காரியம், தெளிவாக தேவனுடைய வார்த்தைகளை இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. අනිත් එක අපි දේව සේවය කරගෙන යනකොට පුරුද්දෙන් පුළුවන් විදිහට ඒක ෆැමිලියර් වෙලා දේව සේවයයි අපේ සේවයයි මිශ්‍ර වෙලා දේව ගතිය අපේ ගතියයි මිශ්‍ර වෙලා එහෙම කරන්නේ නැතුව මේක උතුම් සේවයක් උතුම් තියාග තිබේ කියන අර්ථයෙන් අපි දේව සේවය කරන්න ඕන. எங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கிரீடங்களுக்காக நாங்கள் எங்களுக்கு பரிசு பொருட்கள் இருக்கிறது காத்திருந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் மாம்சத்துக்கும் உலகத்திற்கும் மாம்சமான காரியத்தை அதிகமாகவும் ஊழியத்தை விட்டுவிட்டும் நாங்கள் சில காரியங்களை செய்வது நல்லதல்ல. දේව සේවය පිළිබඳ සම්මතය අපේ නෙමෙයි දෙයන් වහන්සේගේ. தேவனுடைய ஊழியத்தை குறிக்கும் ஒன்று ஒரு மனப்பாடு அங்கே சொல்லுவது அது நாங்கள் அல்ல, தேவனாயிருக்கிறார். ඒක නිසා අපි ඉරිදා දවසේ කරන පණිවිඩේ මොන වගේ වචනද භාවිතා කරන්නේ ඒක අපිට අයිති එකක් නෙමෙයි, ඒක දේව සම්මතයක් තියෙනවා. நாங்கள் ஞாயிறு தினத்திலே பாவிக்கும் வார்த்தைகள், நாங்கள் பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்டவை? அது எங்களுக்கு சொந்தமான வார்த்தை இல்லை, தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்ட வார்த்தைகளா இருக்கின்றனவா என்று நாங்கள் எங்களை நிதானித்து அறிய வேண்டும். අපේ ශික්ෂිතයන්ට අපි අනුශාසනා කරනකොටත් ඒක මේ අපිට ඕන හැටියට එහෙම මෙහෙම නෙමෙයි, දිව්‍ය සම්පතයෙන් දිව්‍ය අවධාරණයෙන් දිව්‍ය උතුම්කමකින් කළ යුතුයි. நாங்கள் எங்களோடு கற்றுக் கொடுக்கிறவர்கள், எங்களோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட எங்களுக்கு கீழாக இயங்குகிறவர்களுக்கு அதை சரியாக தெளிவாக தேவனுடைய அனுகிரகத்தின் மூலம் தேவனோடு ஒப்புரவாகி முறையாக நாங்கள் அப்படியாக தெரியாமல் பேசக்கூடாது. சரியான முறையிலே நாங்கள் காரியம் அறிந்து அவர்களோடு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். මම මේ පාඩම ලිව්වේ ඉරිදා රෑ. நான் இந்த பாடத்தை எழுதியது ஞாயிற்றுக்கிழமை இரவு. ඉතින් මම දන්නවා මේක මං බදාදා රෑත් කරන්න ඕන, සෙන්සුරාදා රෑත් කරන්න ඕන, ඉරිදා දේශනා කරන්නත් ඕන. நான் புதன்கிழமையில் இதை பேச வேண்டும், சனிக்கிழமையிலே பேச வேண்டும், ஞாயிறு தினத்திலும் நான் பிரசங்கமாய் இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். එතකොට දෙවනි කිරුළ තමයි ප්‍රීතිය ඔටුන්න. இரண்டாவது கிரீடம் தான் அங்கே சொல்லப்படுகிறது, அது ஆனந்தத்தின் மகிழ்ச்சியின் கிரீடம். ඒක දෙන්නේ මේ සාක්ෂි දැරීම සඳහා පළවෙනි තෙසලෝනි 2:19. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அது நாங்கள் சாட்சி பகரும் விதத்திலே எங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
மகிழ்ச்சியின் கிடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் எல்லாம் அப்படி இருப்பீர்கள். අපගේ බලාපොරොත්තුවෙන් ප්‍රීතියත් පාරට්ටුවේ ඔටුන්නත් කිමෙක්ද? අපගේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ ඊමේදී උන්වහන්සේ ඉදිරියේ නුඹලාම නොවේද? ආමෙන්. අපි ස්වාමීන් වහන්සේ වෙත දිනාගත් අයගේ ආත්මික දියුණුව තමයි අපේ උතුම්. நாங்கள் கர்த்தருக்காக வென்றெடுத்தவர்களின் ஆவிக்குரிய முன்னேற்றம் தான் எங்களுக்காக கொடுக்கப்படும் மகிழ்ச்சியின் கிரீடம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. අපි කොහොම හරි අපේ වයසේ අයව ගලවා ගන්නම ඕන. ඒකයි நாங்கள் පළවෙනි දේව සේවය. எப்படியாவது எங்களுடைய வயதை உடையவர்களை நாங்கள் நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். தேவன் முதலாவதாக வலியுறுத்தி எங்களுக்கு சொல்லும் காரியம் அதுவாயிருக்கிறது. තුන්වෙනි උතුම්න ධර්මිෂ්ඨකමේ උතුම්න. மூன்றாவது காரியம் நீதியின் கிரீடம். ස්වාමීන් වහන්සේ සමග සමීපතාවේ ජීවිතය සඳහා தேவனோடு கூட நெருங்கிய உறவை உடைய ஒரு வாழ்க்கைக்காக. 2 තිමෝති 4:8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். මෙතන් පටන් ධර්මිෂ්ඨකමේ ඔටුන්න මට තබා තිබේ. එය ධර්මිෂ්ඨ විශ්වාස වූ ස්වාමීන් වහන්සේ ඒ දවසේදී මට දෙනවා ඇත. මට පමණක් නොව උන්වහන්සේගේ ප්‍රකාශ වීමට ආශාව සිටින්නා වූ සියල්ලන්ටද දෙනවා ඇත. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 4වෙනි උතුම්න මහිමේ උතුම්. 4வது கிரீடம் மகிமையின் கிரீடம். පළවෙනි පේතෘස් 5:4 ඒක තිබෙන්නේ එනේරුන්ට සහ නායකයන්ට. පළවෙනි පේතෘස් 5:4. 1 பேதுரு 5 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது தலைவர்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்குமாக கொடுக்கப்படும் அந்த கிரீடமா இருக்கிறது. එවිට ප්‍රධාන එඬේරාණන් ප්‍රකාශ වන කල්හි නුඹලා තේජසේ නොමලවෙන්නා වූ ඔටුන්න ලබන්නහුය. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். පස්වෙනි උතුම්න ජීවනයේ උතුම්න. 5வது கிரீடம் ඒක ලැබෙන්නේ පීඩාවේදී විශ්වාසවන්තව ඉන්න අයට එලිදරව් 2:10. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே ஆக்கினைக்குள்ளாக, அதாவது துக்கத்தோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுக்காக அங்கே கொடுக்கப்படுகிறது. අපි ඉතින් මේ පහම බලාපොරොත්තු කියන්න. නුඹ විදින්ට යන දේවල්ට බය නොවන්න. බලව නුඹලා විමසනු ලබන පිණිස යක්ෂයා නුඹලාගෙන් සමහර දෙන හිරගේ දමන්ට යන්නේය. නුඹලා දස දවසක් පීඩා විඳින්න ඕය. මරණය දක්වා විශ්වාසව සිටින්න. එවිට මම ජීවනයේ ඔටුන්න නුඹට දෙන්නෙමි. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.